Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus chapter 7 integrals. இதுல example 24 பார்க்க போறோம். Find the integral root of 3 minus 2x minus x squared dx. நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இந்த மூணு ஃபார்ம்ல எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்புறமா அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ பாருங்க. கொடுத்திருக்க क्वेश्चन என்னது? Integral root of 3 minus 2x minus x squared dx. ஓகேவா? இது வந்து let I நம்ம எழுதிக்கோம். Now we take இந்த 3 minus 2x minus x squared மட்டும் நம்ம எடுத்துக்கோம். சரியா? 3 minus 2x minus x squared மட்டும் எடுத்துக்கோம். இதில் பாருங்கள், which is equal to 3 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மும் மைனஸில் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம மைனஸாக காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு? 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும். கரெக்டாப்பா? நமக்கு தெரியும் இல்லையா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டு which is equal to என்னது? a square plus b square plus 2 into ab. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் உள்ளர இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் பாருங்கள். அதை வந்து a square plus b square plus 2ab அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து a அப்படின்றத நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளாம் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை முன்னாடி எழுதிக்கலாம். சரியா? இப்போ வந்து இந்த 2x அப்படின்றது தான் யார் அப்படின்னா நமக்கு வந்து 2ab. ஓகேவா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2க்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. ஓகே, ஏக்கு பதிலாக தான் எக்ஸ் இருக்குது. பிக்கு பதிலாக இப்போ யார் இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். அதாவது 1 into 2 தான் 2, இந்த எக்ஸ் இங்கே இருக்குது. புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இந்த 2x அப்படின்னு இருக்குது 2ab அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. அதாவது 2 into x into 1. ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 into x into 1. ஓகேவா? இப்போ இதில் எது குறையுது பாருங்கள். இங்கே பாருங்கள், a ஸ்கொயர்டுக்கு பதிலாக x ஸ்கொயர்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த 2abக்கு பதிலாக 2x into 1 இருக்காங்க. ஓகேவா? இப்போ b ஸ்கொயர்டு மட்டும்தான் நமக்கு இன்னும் என்னன்னு தெரியல. இப்போ இதில் b என்னன்னு நமக்கு டைரெக்டாக தெரிஞ்சிச்சு இல்லையா? என்னது? bன்றது 1. ஓகேவா? அப்போது இங்கே நமக்கு என்ன வேணும்? b ஸ்கொயர் வேணும். இங்கே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அந்த 1 ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? பட் எப்போதுமே நம்ம வந்து புதுசாக, அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம திடீர்னு ஒரு 1 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் அந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போதுமே ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் திடீர்னு ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் நீங்கள் அதே நம்பரை என்ன பண்ணிடணும்? மைனஸும் பண்ணிடணும். ஸோ இங்கே என்னன்னா, நான் 1 ஸ்கொயர், அதாவது 1 நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்கொயர்னா 1 தானே. ஸோ 1 நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதே 1 நான் இதில் என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். சரியா? புரியுதா இது வரைக்கும் என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். 3 மைனஸ் a ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். சரியா? ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் நம்ம எல்லா ஸ்டெப்பையுமே எழுதுகிறோம், எதையும் மிஸ் பண்ணாமல். இங்கே -1 இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். சரியா? இங்கே a யார்? எக்ஸு. b யார்? 1. ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதிடுவோம். -1 இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸு இதுக்குள்ளே போகும் இல்லையா? அப்போது இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த டேர்மை மைனஸ் உள்ளே வந்துடும். அதனால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இந்த டேர்ம் என்ன பண்ணி விட்டுரும்? ப்ளஸ் பண்ணி விட்டுரும். சரியாப்பா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 3 minus x plus 1 whole square plus 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 வந்து 1 3 ஆட் பண்ணணும்னு என்ன கிடச்சிடும்? நமக்கு 4 கிடச்சிரும். ஸோ 4 minus x plus 1 whole squared அப்படின்னு எழுதலாம். இந்த 4ஐ நான் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா?
ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடலாம். சரியா? அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். எந்த ஃபார்மில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாம் எடுத்துக்கிட்டது வந்து ரூட்டுக்கு உள்ளே இருந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான். சரியா? ஸோ இதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். எந்த ஃபார்மில் நமக்கு கிடச்சிது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது ஏக்கு பதிலாக 2 இருந்தது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். கிளியராக புரியுதாப்பா? இப்போ சொல்லுங்கள். இப்போது ஐ விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இன்டகிரல் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx தான் நம்ம கொடுத்துருந்தது. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? இன்டகிரல் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் dx அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஏக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இன்டகிரேட் பண்ணால் எப்படி எழுதலாம்? நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் தென் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. a squared 2 squared by 2 sin inverse x by a. x வந்து x plus 1 by a. a என்னது 2. ஓகேவா? plus c. புரியுதாப்பா? இது ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸோட வேல்யூவையும் ஏவோட வேல்யூவையும், அவ்வளோதான். ஓகேவா? அது மாதிரி பாருங்கள், இந்த 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? இதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம். ஓகேவா? 3 மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு பதிலாக தான் எப்படி எழுதியிருக்கோம்? இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? therefore I which is equal to, அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் என்னது? 4 by 2 என்ன வரும்? 2 தான் வரும் இல்லையா? இது வந்து கட் ஆகிடுச்சு 2. இப்போது x plus 1 by 2 root of, இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். 3 minus 2x minus x squared plus 2 sin inverse x plus 1 by 2. இங்கே 2ன்றது a தான். சரியா? plus c. கிளியராக புரியுதாப்பா? நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து x plus 1 by 2ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? சப்போஸ் தெரியாமல் இந்த பையை வந்து இங்கே நீட்டி விட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 அப்படின்னு எழுதுங்க. சரியா? அப்போ இது ஃபுல்லாக தீட்டா சைன் இன்வர்ஸ்க்கு உள்ளது. ஓகேவா? அதில் எந்த கன்ஃபியூஷனும் வந்துடாது, ஆன்சர் தப்பாயிடாது. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?